உங்க ஸ்டாக்ஸ்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ வரக்கூடிய டாக்ஸை எப்படி குறைக்கலாம்ன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு அதோட வேல்யூ 2.25 லட்ச ரூபாய் வளர்ந்துருக்கு. அதாவது மொத்த லாபம் 1.25 லட்ச ரூபாய் உங்களுக்கு. இதை வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருந்ததுன்னா இதை லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. இந்தியாவில் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு 1.25 லட்ச ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டாக்ஸை மொத்தமா வித்தீங்கன்னா அந்த லாபம் இந்த எக்ஸம்ஷன் லிமிட்குள்ள வரும். நீங்க எந்த டாக்ஸும் பே பண்ண தேவை. ஆனா அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக், இதை லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வித்துட்டு 2 நாள்ல மறுபடியும் இதே ரேட்டுக்கு அதே குவான்டிட்டிக்கு அப்படியே வாங்கிக்கோங்க. ஒரு வருஷம் கழிச்சு இதே மாதிரி 1.25 லட்ச ரூபாய்க்கு லாபம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயுமே எந்த டாக்ஸும் கட்டிருக்க மாட்டீங்க. இதே அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணீங்கன்னா அங்கேயுமே டாக்ஸ் கட்டிருக்க மாட்டீங்க. இதை தான் டாக்ஸ் கெயின் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லாபத்தை எக்ஸம்ஷன் லிமிட்குள்ள யூஸ் பண்ணி டாக்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. இப்போ இந்த ஹார்வெஸ்டிங்கே பண்ணாம மொத்த 3 வருஷமும் அப்படியே ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வித்திருந்தோம்னா மொத்த லாபமா கிட்டத்தட்ட 3.25 லட்ச ரூபாய் வந்திருக்கும். இதுல 1.25 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன் போனாலும் 2.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல 12% 30,000 ரூபாய்க்கும் மேல வந்திருக்கும். ஸோ நம்மளோட லாபத்தை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணி டாக்ஸ் சேவ் பண்ண முடியும். லாபத்தை மட்டும் கிடையாது, நம்ம போர்ட்ஃபோலியோல நஷ்டம் இருந்ததுனாலும் அதையுமே நமக்கு சாதகமா யூஸ் பண்ண முடியும். அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.